பாரதம் என் உதிரம் தானடி. காரைக்கால் அம்மையார் தமிழ் சைவ சமயத்தில் மிக முக்கியமானவர்களுள் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் 3 பெண்களில் ஒருவராகவும் திகழ்பவர். இவர் தமிழ் இலக்கியத்தின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த பக்தி கவிஞராகவும் சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் அறியப்படுகிறார். இவரது இயற்பெயர் புனிதவதி என்றாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்ததாலும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டதாலும் காரைக்கால் அம்மையார் என்று புகழ் பெற்றார். காரைக்கால் அம்மையார் கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டின் காரைவனம் என அழைக்கப்பட்ட இன்றைய காரைக்கால் பகுதியில் பிறந்தார். இவர் வணிகர் சமூகமான செட்டியார் குடும்பத்தில் தனதத்தன் மற்றும் தர்மவதி என்ற தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த புனிதவதி பேரழகு மற்றும் தெய்வீக குணங்களால் பெற்றோருக்கு பெருமை சேர்த்தார். இவரது பக்தி மற்றும் அறிவு அவரை சிறப்புற வளர்த்தது. பின்னர் புனிதவதியை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் என்ற வணிகருக்கு பெற்றோர் மணமுடித்து வைத்தனர். திருமணத்திற்குப் பிறகு காரைக்காலிலேயே வணிகம் செய்து இல்வாழ்க்கை நடத்தினார். புனிதவதி தனது கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து சிவனடியார்களுக்கு உதவி செய்வதையும் சிவபெருமானை வழிபடுவதையும் தொடர்ந்தார். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது மாங்கனி சம்பவம் ஆகும். ஒரு நாள் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது ஒரு வியாபாரி 2 மாங்கனிகளை கொடுத்து அவற்றை வீட்டிற்கு அனுப்பினார். அப்போது சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் உணவு கேட்டு புனிதவதியின் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் பிற உணவு இல்லாத நிலையில் புனிதவதி அந்த மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் பரிமாறினார். பின்னர் மதிய உணவிற்கு வந்த பரமதத்தன் ஒரு மாங்கனியை கேட்டு உண்டார். அதன் சுவை அவருக்கு மிகவும் பிடித்ததால் மற்றொரு மாங்கனியையும் கேட்டார். முதல் மாங்கனியை சிவனடியாருக்கு கொடுத்துவிட்டதால் திகைத்த புனிதவதி சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினார். உடனே சிவனருளால் ஒரு மாங்கனி அவர் கையில் தோன்றியது. அதை பரமதத்தனுக்கு படைத்தார். ஆனால் அந்த மாங்கனியை உண்ட பரமதத்தன் அதன் தெய்வீக சுவையை உணர்ந்து இது எப்படி வந்தது என்று கேட்டார். உண்மையை அறிந்த பரமதத்தன் புனிதவதியை தெய்வ சக்தி கொண்டவளாக உணர்ந்து தன்னால் அவளுடன் ஈழ்வாழ்க்கை நடத்த முடியாது என முடிவு செய்தார். பின்னர் அவர் கடல் கடந்து வணிகம் செய்யச் சென்று பாண்டிய நாட்டில் மறுமணம் செய்து வாழ்ந்தார். இதனால் புனிதவதி தன்னை முழுமையாக சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார். புனிதவதி தனது அழகையும் இளமையையும் துறந்து சிவபெருமானிடம் எனக்கு பேய் உருவம் தருக என்று வேண்டினார். சிவபெருமான் அருளால் அவர் எலும்பும் தோலுமான பேய் உருவம் பெற்றார். பின்னர் திருக்கயிலை நோக்கி பயணமானார். கயிலை மலையை காலால் நடப்பது பாவம் எனக் கருதி தலையால் நடந்து சென்றார். இதைக் கண்ட சிவபெருமான் அம்மையே என்று அழைத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அம்மையார் உனது திருவடியில் என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமான் திருவாலங்காட்டில் தனது திருக்கூத்தை காண அருளினார். காரைக்கால் அம்மையார் தமிழ் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். இவர் பாடிய 4 நூல்கள் சைவ திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் இடம்பெறுகின்றன. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் 2 பதிகங்கள் தலா 11 பாடல்கள், திருவிரட்டை மணிமாலை 20 பாடல்கள், அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள். இவர் தமிழில் அந்தாதி என்ற இலக்கிய முறையை முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவர். இசைத்தமிழால் சிவபெருமானை பாடிய முதல் பக்தராகவும் தேவார பதிகங்களுக்கு முன்னோடியாகவும் கருதப்படுகிறார். இதனால் இவரை இசைத்தமிழின் அன்னை என்று அழைப்பர். காரைக்கால் அம்மையாரின் பக்தியை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத பௌர்ணமி அன்று காரைக்காலில் மாங்கனி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதில் பக்தர்கள் சுவாமி தேர் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். பிச்சாண்டவர் சிவன் வீதி உலா வரும்போது மாங்கனியுடன் தயிர் சாதம் படைக்கப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் தனது அளப்பரிய பக்தியாலும் இலக்கிய பங்களிப்பாலும் தமிழ் சைவ சமயத்தில் என்றும் நினைவு கூறப்படுபவர். பெண்ணாக பிறந்து தன்னை சிவனுக்கு அர்ப்பணித்து பக்தி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்த இவர் இன்றும் பலருக்கு உத்வேகமாக விளங்குகிறார். இவரது வாழ்க்கை பக்தியின் உச்சத்தையும் இறைவனுடன் ஒன்றிப்பதன் பெருமையையும் எடுத்துரைக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.